கன்னிராசிக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என்ன, இந்த தமிழ் வருடத்தில் பராபவ வருடத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள்ல கன்னிராசிக்காரர்களும் வராங்க. ஏன் அப்படின்னா, குரு 4-7க்கு அதிபதி. அப்போ உங்க இடம், வீடு, அம்மா, மாத்ருஸ்தானம், அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டி, லைஃப் பார்ட்னர் லாபத்துக்கு வரார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவருக்கு தொழில், அவருக்கு வியாபாரம், அவருக்கு வேலை வாய்ப்பு, அதன் மூலம் உங்களுக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் லாபம். ராகு உங்களை ட்ரிகர் பண்ண முடியாது. ஏன்னா ராகுவை குரு பார்க்க போகிறார். இப்போ ராகுவை குரு கண்ட்ரோல் பண்ண போகிறார். சார், எனக்கு பெரிய பிரச்சனையே 7ஆம் இடத்துல கண்டச்சனி சார் அப்படின்னு எந்தெந்த கன்னிராசிக்காரர்கள்லாம் வருத்தப்படுகிறார்களோ, அந்த கண்டச்சனியை கண்டம் துண்டமாக கண்ட்ரோல் செய்ய போகிறார் குரு. அப்போ என்ன அர்த்தம்? கண்டச்சனி டீஆக்டிவேட் ஆகிவிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆர்வமாக காத்திருக்கக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கு. இந்த பராபவ வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உத்தராயணம் புண்ணிய காலம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம், சூரியன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது. இதுல என்னன்னா, இந்த வருடம் பிறந்து 2 மாதத்துக்குள் கோச்சாரத்தில் குரு என்ற கிரகம் வந்து உச்சமடைய போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ஹம்ச யோகம். 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் குரு என்ற கிரகம் கோச்சாரத்தில் உச்சமடையும். இந்த வருடத்தில் வருடாந்திர கிரகங்கள்ல பார்த்தோம்னா சனி பகவான் அதே மீன ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கேது என்கிற கிரகம் இப்பொழுது இருக்கக்கூடிய சிம்மராசி மண்டலத்தில் இருந்து வருடத்தின் கடைசியில் குருவுடன் சேரப்போகிறார். இதற்கு கேட யோகம் அப்படிங்கிறது பெயர். இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வருட கடைசியில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. இப்போ இந்த வருடாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் குருவுடன் சேர்க்கை, ராகு பகவானுக்கு குருவின் பார்வை, சாட்டர்னுக்கும் குருவின் பார்வை. அனைத்து வருட கிரகங்களையும் குரு என்ற கிரகம் தனது கட்டுக்குள் வைக்கிறார். குரு உச்சமடைகிறார். அப்போ இந்த பலன்களை எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்துக்கு உண்டான பாடலின் விளக்கமே சுபம், அனுகூலம், ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு இப்பொழுது கோச்சாரத்தில் ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இதனை பற்றிய விளக்கம் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். முதலில் உங்களுடைய ராசிக்கு இந்த பராபவ வருடம் என்ன சொல்ல போகிறது என்பதை விவரமாக காண்போம். கன்னிராசிக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என்ன, இந்த தமிழ் வருடத்தில் பராபவ வருடத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள்ல கன்னிராசிக்காரர்களும் வராங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இதுவரை 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் பதவி பறி போகுமா அப்படின்னா, பதவி பறி போனது பிரதர்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபத்தில் குரு உச்சமடைய போகிறார். இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட். ஏன்னா இதே லாபத்தில் கேது பகவான் வந்து சேரப்போகிறார். கேள யோகம். இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு வருடாந்திர கிரகம் ராகுவை பார்க்க போகிறார். அதுதான் மகர ராகுவுக்கு நிகர ராகு கிடையாது. இதே குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டச்சனியை தன்னுடைய பார்வையால் கட்டி போட போகிறார். அப்போ இந்த ஒரு குரு பயிற்சி
பூரணமான ராஜயோகத்தை எல்லா ஆங்கிளிலும் கன்னிராசிக்கு கொடுக்க போகிறது. இதனுடைய பலனை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அவ்வளவு எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. முதல்ல குரு பகவான் லாபத்துக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். முதல்ல புனர்பூச நட்சத்திரம், இங்கே குரு 4-7க்கு அதிபதி. அப்போ உங்கள் இடம், வீடு, அம்மா, மாத்ருஸ்தானம், அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டி, லைஃப் பார்ட்னர் லாபத்துக்கு வரார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவருக்கு தொழில், அவருக்கு வியாபாரம், அவருக்கு வேலை வாய்ப்பு, அதன் மூலம் உங்களுக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் லாபம். இது கரெக்டா, நிஜமாத்தான் சொல்றீங்களா அப்படின்னா 200% கரெக்ட் பிரதர். ஏடுக்குரியவன் 11 திரும்பவும் வர்றதுக்கு இன்னும் நீங்க 11 வருடம் வெயிட் பண்ண. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் மூலமா வெற்றி, பிசினஸ் பார்ட்னர் மூலமா வெற்றி, இடம் மூலமாக வெற்றி. அந்த இடத்தை விற்று அந்த லாபத்தை வைத்து வேறு ஒரு லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி, வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படும். குரு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், தாறுமாறான வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். 5ஆம் இடத்துல ராகு வந்தாலும் ராகு உங்களை ட்ரிகர் பண்ண முடியாது. ஏன்னா ராகுவை குரு பார்க்க போகிறார். இப்போ ராகுவை குரு கண்ட்ரோல் பண்ண போகிறார். சார் எனக்கு பெரிய பிரச்சனையே 7ஆம் இடத்துல கண்டச்சனி சார் அப்படின்னு எந்தெந்த கன்னிராசிக்காரர்கள்லாம் வருத்தப்படுகிறார்களோ அந்த கண்டச்சனியை கண்டம் துண்டமாக கண்ட்ரோல் செய்ய போகிறார் குரு. அப்போ என்ன அர்த்தம், கண்டச்சனி டீஆக்டிவேட் ஆகிவிடும். அப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு யாரெல்லாம் நீ அந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளும் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஃபேமிலி லைஃப் திரும்பவும் அனுகூலமாக ப்ரொசீட் ஆகும். இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வருகிறது. 12ஆம் இடத்துல கேது பகவான் சார் வெளிநாட்டில் போய் நான் காலியானேன், போண்டியானேன், என்னுடைய சர்டிஃபிகேட் செல்லவில்லை, என் குவாலிஃபிகேஷன் ஒத்துக்கொள்ளப்படவில்லை, நான் இன்வெஸ்ட் பண்ணினதெல்லாம் எனக்கு முடங்கி விட்டது, கடல்ல போட்ட பெருங்காயம் எங்க போச்சுன்னு தெரியாது, திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது, நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு லாபம். 11ஆம் இடத்தில் கேது என்ற கிரகம் குருவுடன் கேள யோகம் என்ற அமைப்பில் சேரப்போகிறார். அப்போ நாம் எங்கு தொலைந்தோமோ, எங்கு இழந்தோமோ, எங்கு வருத்தப்பட்டோமோ, எங்கு பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவித்தோமோ அங்கெல்லாம் நமக்கு திரும்பவும் நம்மளுடைய ஆற்றலை, திறமையை நிரூபிக்கக்கூடிய டைம். இல்லை கன்னிராசிக்கு மற்ற ராசிகளை தவிர என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, எல்லா ராசிகளுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சமாதானம், சந்தோஷம் அப்படின்னு வந்தால் கன்னிராசியை பொறுத்தவரை இவங்களுடைய குழந்தைகளுக்கு, இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு, இவங்களுடைய அம்மாவுக்கு, இவங்களுடைய இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அப்படியே ஒரு பேக்கேஜ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி இங்கே ஒருத்தருக்கு வந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு குரு பயிற்சி அவங்க குடும்பத்தையே தூக்கி நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. கன்னிராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டால் கணவனை குறிகாட்டக்கூடிய குரு உச்சம் சிஸ்டர். உங்களுடைய கணவருக்கு உச்ச பலம். அதுவும் எப்படின்னா நீதி, நேர்மை, நியாயமாக ஒரு மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. வயதில் மூத்த நபர்களுக்கு 7ல் இருக்கக்கூடிய சாட்டானை குரு பார்ப்பது அப்படிங்கிறது நிறைய நோய்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும், உங்களுடைய புத்திரஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி பார்ப்பது உங்களுடைய கம்ஃபர்ட்டு, சுகத்தை பூரணமாக உங்களுடைய குழந்தைகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக வருகிறது அப்படிங்கிறது ஒரு நிகரற்ற உண்மை. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், 6ஆம் இடத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்பட்டாலும் உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து சேர்கிறது. இதுக்கு மேலே கன்னிராசிக்கு தேடி பார்த்தாலும் பலன் சொல்வதற்கு எதுவுமே இல்லை பிரதர். இப்போ இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, குரு பகவான் ஜூன் மாதம் கடகமனைக்கு வந்தாலும் ராகு பகவான் அதே கும்பராசியில்தான்
டிசம்பர் மாதம் வரை இருக்கிறார். டிசம்பர் மாதத்தின் கடைசியில் தான் அவர் மகரத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ராகுங்கிறவருக்கு குருவின், அதாவது ஒரு சுபகிரகத்தின் பார்வை இழந்து விடுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா தனிச்சையாக செயல்படுவார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரமாட்டார், தலைவிரித்து ஆடுவார். அவர் தூக்கி கொடுத்தாலும் ஒரேடியா தூக்கி கொடுப்பார், இல்ல தாக்கணும்னாலும் ஒரேடியா தாக்குவார். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சேர்க்காமல் ஒரு தனிப்பதிவாக வெகு சீக்கிரத்தில் நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே we request you to remain subscribed. மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.